அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த நெய் சோறு ரெசிபி தான் பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு, இது கூடவே நான் 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் கலரில் வதக்கிடாமல் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நடுவில் மட்டும் லைட்டாக கீரி போட்டுக்கோங்க, அப்போ தான் காரம் கொஞ்சம் இறங்கும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மட்டும் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணிட்டா ரொம்ப ஃப்ளேவர் ஆயிரும், நெய்ஸோட டாமினேட் பண்ணும், அதனால் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நம்ம வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே ஒரு கொத்து மல்லி, கருவேப்பிலை, ஒரு 2 இலை ரம்ப இலை ஆட் பண்ணியிருக்கேன். ரம்ப இலை ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும் நெய்ஸோருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 3 கப் தண்ணி வைப்பேன். அதில் 1 கப் மட்டும் பால் ஆட் பண்ணிவிட்டு மிச்சம் 2 கப் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் உள்ள பேக்கெட் பாலே ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு செக் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம். இந்த ஸ்டேஜில் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் அரிசியை 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். வீட்டில் வைக்கோம்ல சாப்பாடு அரிசி, அந்த அரிசியில் தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். அரிசியையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரிசியும் தண்ணியும் நல்லா ஒன்று போல் கொதிக்கட்டும். உப்பு எல்லாமே நல்லா, நான் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கனால மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உப்பு எல்லாம் கரையுதா அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு நம்ம வச்சுக்கிறலாம். ஒரு 10 மினிட்ஸ் நார்மல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அரிசியும் தண்ணியும் நல்லா ஒன்று கூடி ஈவனாக வந்துடும். ஈவனாக வந்ததுக்கப்புறம் நான் குக்கரு மூடி இருக்கும்ல, அதை போட்டு நான் ஒரு நார்மல் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் நான் வச்சுட்டேன்னா சூப்பரான உதிரியான நெய் சோறு ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கீழே அடியும் பிடிக்காது. இந்த நெய் சோறுக்கு நான் பீஃப் கிரேவி தான் வீட்டில் ரெடி பண்ணியிருந்தேன் சண்டே. இந்த கிரேவி நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும்.